நாளைய சரித்திரம் எழுதும் அரசியல் நாயகர் நாயகர் காளையர் போற்றும் இளைய சமுதாய காவலர் காவலர் இனிய தளபதி நம் ஸ்டாலின் இளைய தலைவர் நம் ஸ்டாலின் இனிய தளபதி நம் ஸ்டாலின் இளைய தலைவர் நம் ஸ்டாலின் நாளைய சரித்திரம் எழுதும் அரசியல் நாயகர் நாயகர் காளையர் போற்றும் இளைய சமுதாய காவலர் காவலர் லட்சியவாதியின் லட்சணம் யாவும் பொருந்திய மாவீரர் கட்சியின் கட்டளை உயிராய் பேணும் கண்ணிய குணவாளர் லட்சியவாதியின் லட்சணம் யாவும் பொருந்திய மாவீரர் கட்சியின் கட்டளை உயிராய் பேணும் கண்ணிய குணவாளர் பட்டினி போரே இல்லாதொழிக்க பாடுபடும் சீலர் பட்டினி போரே இல்லாதொழிக்க பாடுபடும் சீலர் பாட்டாளி வர்க்கம் முழுமைக்கும் அவர்தான் பாசமிகு தோழர் பாட்டாளி வர்க்கம் முழுமைக்கும் அவர்தான் பாசமிகு தோழர் நாளைய சரித்திரம் எழுதும் அரசியல் நாயகர் நாயகர் காளையர் போற்றும் இளைய சமுதாய காவலர் காவலர் கல்வி சாலையில் பயின்று தேர்ந்தே வெளியானார் சிந்தனையில் சீர்தூக்குவதால் செயலில் ஒளியானார் தந்தையின் கல்வி சாலையில் பயின்று தேர்ந்தே வெளியானார் சிந்தனையில் சீர்தூக்குவதால் செயலில் ஒளியானார் பந்தயம் போட்டு வெல்வது போல பண்பில் தெளிவானார் பந்தயம் போட்டு வெல்வது போல பண்பில் தெளிவானார் பழுத்த பழம் போல் அறிவில் பக்குவ பொலிவானார் பழுத்த பழம் போல் அறிவில் பக்குவ பொலிவானார் நாளைய சரித்திரம் எழுதும் அரசியல் நாயகர் நாயகர் காளையர் போற்றும் இளைய சமுதாய காவலர் காவலர் இனிய தளபதி நம் ஸ்டாலின் இளைய தலைவர் நம் ஸ்டாலின் இனிய தளபதி நம் ஸ்டாலின் இளைய தலைவர் நம் ஸ்டாலின் நாளைய சரித்திரம் எழுதும் அரசியல் நாயகர் நாயகர் காளையர் போற்றும் இளைய சமுதாய காவலர் காவலர் ஸ்டாலின் கழகம் காக்கும் எங்கள் ஸ்டாலின் ஸ்டாலின் எங்கள் ஸ்டாலின் கழகம் காக்கும் எங்கள் ஸ்டாலின் கலைஞர் படையின் தளபதி இளைஞர் இதயங்களுக்கு அதிபதி கலைஞர் படையின் தளபதி இளைஞர் இதயங்களுக்கு அதிபதி ஸ்டாலின் எங்கள் ஸ்டாலின் கழகம் காக்கும் எங்கள் ஸ்டாலின் திருக்குவளை தந்த செல்வர் முத்துவேலர் பேரராம் தித்திக்கும் அமுத தமிழை கட்டி காக்கும் தீரராம்
பகைவர்கள் ஆயிரம் வந்தாலும் சூரராம் படைதனை திரட்டியே வெல்லும் வெற்றி வீரராம் படைதனை திரட்டியே வெல்லும் வெற்றி வீரராம் ஸ்டாலின் எங்கள் ஸ்டாலின் கழகம் காக்கும் எங்கள் ஸ்டாலின் தமிழ்வேந்தர் கலைஞருக்கு தனையனாக பிறந்தவர் செழித்தோங்கும் சென்னை நகரின் தந்தையாக உயர்ந்தவர் தமிழ்வேந்தர் கலைஞருக்கு தனையனாக பிறந்தவர் செழித்தோங்கும் சென்னை நகரின் தந்தையாக உயர்ந்தவர் மேயராய் மேன்மையாய் நல்லாட்சி புரிந்தவர் மேயராய் மேன்மையாய் நல்லாட்சி புரிந்தவர் முதல்வராய் மக்களின் உள்ளங்களில் நிறைந்தவர் முதல்வராய் மக்களின் உள்ளங்களில் நிறைந்தவர் ஸ்டாலின் எங்கள் ஸ்டாலின் கழகம் காக்கும் எங்கள் ஸ்டாலின் சட்டமன்றம் அங்கே சென்று அவராற்றும் தொண்டுதான் மக்கள் மன்றம் ஆர்ப்பரிக்கும் அவராற்றல் கண்டுதான் சட்டமன்றம் அங்கே சென்று அவராற்றும் தொண்டுதான் மக்கள் மன்றம் ஆர்ப்பரிக்கும் அவராற்றல் கண்டுதான் சளைத்திடாம் உழைப்பின் முன் சோம்பல்தான் தோற்றிடும் சளைத்திடாம் உழைப்பின் முன் சோம்பல்தான் தோற்றிடும் சரித்திரம் மாறிடும் சமுதாயம் போற்றிடும் சரித்திரம் மாறிடும் சமுதாயம் போற்றிடும் ஸ்டாலின் எங்கள் ஸ்டாலின் கழகம் காக்கும் எங்கள் ஸ்டாலின் சிறைச்சாலை இழைத்த கொடுமை நினைத்தாலே கொஞ்சமே தரையிட்ட மீனை போலே துடிக்குதே நெஞ்சமே சிறைச்சாலை இழைத்த கொடுமை நினைத்தாலே கொஞ்சமே தரையிட்ட மீனை போலே துடிக்குதே நெஞ்சமே தீயினால் சுட்டதால் தங்கம் தான் மின்னுமே தீயினால் சுட்டதால் தங்கம் தான் மின்னுமே தீமைகள் போயின வாழ்க நீடு என்றுமே தீமைகள் போயின வாழ்க நீடு என்றுமே ஸ்டாலின் எங்கள் ஸ்டாலின் கழகம் காக்கும் எங்கள் ஸ்டாலின் ஸ்டாலின் எங்கள் ஸ்டாலின் கழகம் காக்கும் எங்கள் ஸ்டாலின் கலைஞர் படையின் தளபதி இளைஞர் இதயங்களுக்கு அதிபதி கலைஞர் படையின் தளபதி இளைஞர் இதயங்களுக்கு அதிபதி ஸ்டாலின் எங்கள் ஸ்டாலின் கழகம் காக்கும் எங்கள்
கலைஞர் கண்ணாக மதிக்கும் உடன்பிறப்பேன் கழக உடன்பிறப்பேன். அண்ணாவின் வழியில் அயராது உழைக்கும் பொன்னான கலைஞர் கண்ணாக மதிக்கும் உடன்பிறப்பேன் கழக உடன்பிறப்பேன். உடன்பிறப்பேன் கழக உடன்பிறப்பேன். உடன்பிறப்பேன் கழக உடன்பிறப்பேன். தமிழை காக்க தண்டவாளம் தன்னில் தலை வைத்து படுத்த தலைவர் வழியில் தளராது நடக்கும் உடன்பிறப்பேன். தமிழரின் வாழ்வை தரணியில் உயர்த்த தினந்தோறும் உழைக்கும் தன்மான தலைவன் தடம் பார்த்து நடக்கும் உடன்பிறப்பேன். கலைஞரும் விரலை அசைத்து விட்டால் கடல் அலையென திரண்டு நின்றிடுவாய். கலைஞரும் விரலை அசைத்து விட்டால் கடல் அலையென திரண்டு நின்றிடுவாய். தேர்தலும் நெருங்கி வந்து விட்டால் தேனியாய் சுழன்று உழைத்திடுவாய். தேர்தலும் நெருங்கி வந்து விட்டால் தேனியாய் சுழன்று உழைத்திடுவாய். உடன்பிறப்பேன் கழக உடன்பிறப்பேன். உடன்பிறப்பேன் கழக உடன்பிறப்பேன். அதர்மத்தை வீழ்த்த அறவழி தன்னில் போராட்டம் நடத்தும் பார்வோற்றும் கலைஞர் புகழாரம் பாடும் உடன்பிறப்பேன். துன்பங்கள் கோடி துயரங்கள் கோடி உனை தேடி வரினும் உரமாக நின்று வழிமாறி செல்லா உடன்பிறப்பேன். கடலில் ஆடும் கப்பல்களை கலங்கரை விளக்கம் கரை சேர்க்கும். கடலில் ஆடும் கப்பல்களை கலங்கரை விளக்கம் கரை சேர்க்கும். கழகத்தை காக்கும் கண்மணியை கலைஞரின் விளக்கம் வழி நடத்தும். கழகத்தை காக்கும் கண்மணியை கலைஞரின் விளக்கம் வழி நடத்தும். உடன்பிறப்பே கழக உடன்பிறப்பே. உடன்பிறப்பே கழக உடன்பிறப்பே. தேர்தல் களத்திலே பங்கு பெறும் கழகம் வெற்றிதனை ஈட்ட கலைஞரின் இதயம் நம்புவது உனைதான் உடன்பிறப்பே. பசியினை துறந்து தூக்கத்தை மறந்து வியர்வையில் குளித்து வெற்றி முத்து எடுக்க ஓடோடி உழைக்கும் உடன்பிறப்பே. புலியன வீரம் உன்னிடத்தில் உண்டென கலைஞர் சொல்லுகிறார். புலியன வீரம் உன்னிடத்தில் உண்டென கலைஞர் சொல்லுகிறார். புயலென வேகம் கொண்ட உந்தன் படை கொண்டு கலைஞரும் வெல்லுகிறார். புயலென வேகம் கொண்ட உந்தன் படை கொண்டு கலைஞரும் வெல்லுகிறார். உடன்பிறப்பே கழக உடன்பிறப்பே. உடன்பிறப்பே கழக உடன்பிறப்பே. அண்ணாவின் வழியில் அயராது உழைக்கும் பொன்னான கலைஞர் கண்ணாக மதிக்கும் உடன்பிறப்பேன் கழக உடன்பிறப்பேன். அண்ணாவின் வழியில் அயராது உழைக்கும் பொன்னான கலைஞர் கண்ணாக மதிக்கும் உடன்பிறப்பேன் கழக உடன்பிறப்பேன். திராவிடமான நாயகன் அவர்களுடைய வழியில் நமது தென்சென்னை மாவட்டம் மாவட்ட செயலாளர் அண்ணன் மாவட்டர் அவர்களில் நம்மளை எல்லாம் வழிநடத்தக்கூடிய மதுரநாய சட்டமன்ற உறுப்பினர் பாசுக்குரிய மக்கள் சேவகர் சென்னை பல்கலைக்கழக ஆட்சியமைக்கப்படும் உறுப்பினர் அவர்களையும் வருவார்கள் அறிவித்து நமது சென்னை பெருநகர மாநகராட்சி மண்டலம் கொண்ட தலைவர் சகோதரர் வேலி இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய முன்னாள் பேரூராட்சி தலைவர் எங்களால் தலைமை சேர்ந்த உறுப்பினர் அண்ணன் பாசுக்குரிய எஸ் அண்ணன் அவர்களுக்கு அதே போல் நமது மாவட்ட உறுப்பினர் சாமி காமரை
நமது மாண்புமிகு தமிழக முதல்வராக இருந்த பிறகு இந்த சமூக கூட திறமையுள்ள நிகழ்ச்சி இங்கே சீரோடு பிறப்போடு நடப்பதற்கு நீங்கள் எல்லாம் ஒத்துழைத்து பொதுமக்கள் பயன்படக்கூடிய வகையில் இந்த மண்டபம் அமைக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் அமர்ந்து நிகழ்ச்சி நடத்தலாம். அதே போல் மேலே உணவு கூடல் அமைக்கப்பட்டு இதேபோல் பல்வேறு திட்டங்களை இந்த 153வது வார்டில் திருமதி சாத்தியராமலிங்க மாவட்ட அவர்களுக்கும் தகுதியில் அவருக்கு உறுதுணையாக இருந்து என்று வழிகாட்டக்கூடிய அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் மண்டல குழு தலைவர் அவர்களையும் வருக வருக என வரவேற்று எண்ணற்ற திட்டங்களை மாண்புமிகு தமிழக முதல்வர் உள்ளாட்சி நல்லாட்சி இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் நமது மாண்புமிகு துணை முதல்வர் அவர்கள் இந்த நேரத்தில் வழங்கி இந்த நிகழ்ச்சி சீரோடும் சிறப்போடும் அமைந்திருக்க எல்லா கழக தோழர்களும் உறுதுணையாக இருந்ததற்கு நன்றி கூறி இப்பொழுது நமது சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படும். அதே போல் அனைத்து தலைவர்களுக்கும் மரியாதை செய்யப்படுகிறது. இப்பொழுது நீங்கள் எல்லாம் ஆவணோடு காத்துக் கொண்டிருக்கிற ஆர்வலர்கள் மதவாய் சட்டம் அவர்கள் திறமையாக தலைமை
நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய நிர்வாகிகள் நடராஜன் அவர்களே, அவர்களே முன்னாள் குமார் ஸ்டான்லி ஏழுமலை ஸ்மாயில் செல்வம் வாசகன் விஜய் பொன்மணிமாறன் இளம் மணிகண்டன் பாலாஜி உதயகுமார் குமார் சரவணன்குடி செல்வி கிருஷ்ணன் சகோதரர்களே, கிழக்கு கொடிகளின் தலைவர்களே, பணியாளர்களே, பட்டியலில் பெரிய கலைஞர் முறையிலே பெரிய பெரிய ஜனவர்களே, அரசியல் நடவடிக்கைகளே நிகழ்ச்சி ரொம்ப வருஷமா இந்த மண்டபம் வந்து பயனெல்லாம் கடந்த ஆட்சி காலத்தில் இந்த கொரோனா காலத்தில் பயன்படுத்தும் கொரோனா காலத்தில் சப்பாத்தி சொல்லுவாங்க சிறப்பான நிகழ்ச்சி எல்லோருமே சில பட்சம்லாம் ஆகவே இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து நடந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை அவரோடு மனதில் அதற்காக பல முயற்சிகள் நிகழ்ச்சியிருக்கிறார். அதற்காக எங்கள் பாராட்டுதலை தெரிவித்துள்ளேன். அதேபோல் மாவட்ட உறுப்பினர் வளர்ச்சி மேம்பாட்டிலிருந்து ஒரு 30 லட்சம் ரூபாயில பரவ கட்டணம் கட்டதுக்கான தொகை கொஞ்சம் நம்ம 3-4 மாசத்துல அது வந்து ஏற்கனவே 80 லட்சம் ரூபாயில ஒரு நல்ல பிரபலமான நிகழ்ச்சி என்னுடைய மாநில எண்ணற்ற பணிகளையும் நிறைய சாதனைகளை இந்த அரசு அதை சொல்லணும்னா நிறைய காலம் போயிடும். நிறைய நேரம் அரசு துறை அதிகாரிகள் வந்திருக்காங்க. அவங்களுக்கு நான் வரவேற்கிறேன். அரசு துறை அதிகாரிகள் நம்முடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் எண்ணற்ற சாதனைகள் செய்யும் போது தாய்மார்களுக்கு இன்றைக்கு இலவச பயணம் கட்டணமில்லாத தேர்வு வேணும். அதே மாதிரி இன்னைக்கு மகளிர் உரிமை தொகை 6ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தைகளுக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் 2 பேருக்குமே மாசம் 1000 ரூபாய் கல்லூரி படிப்புக்காக அரசு வழங்குகிறது. இது போன்ற எண்ணற்ற சாதனைகள் கிடைக்கிற அரசு நாடு எண்ணற்ற பணிகள் குறிப்பாக 153ஆவது ஆண்டு எடுத்துக்கிட்டாங்க. மண்டல பலனை பொறுத்தவரையில் என்னென்ன வேலைகள் இந்த மண்டலத்தில் குறைகள் பண்ணால் இன்னும் ஒரு 2-3 மாசத்துல 4 மாசத்துல மழை காலத்துக்குள்ளாக மீதம் இருக்கிற பணிகள் ஏறக்குறைய 70 கோடி ரூபாய்க்கு வருவாய் பணிகள் நம்முடைய மண்டலம் முழுவதும் பல்வேறு முயற்சிகள் இருந்து நம்முடைய மண்டல தலைவர் உடம்பு ராஜனுடைய இன்னைக்கு 70 கோடி ரூபாய்க்கு கால்வாய் பணிகள் நடைபெறுகிறது. சுழற்சி நகரில் அதற்கான ஒரு இன்னைக்கு சோப்பு பாய்க்கு நடைபெறுகிறது என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்திருக்கிறேன். ஒரு 30 கோடி ரூபாய் செலவு இன்னைக்கு சாலை பணிகள் மழைக்காலத்துக்கு முன்னாடி நம்ம எல்லா சாலையும் கூட மீதம் இருக்கிற சாலைகள் இந்த பாதாள கடைகள் சாலைகள் ஆங்காங்கே இந்த ரோட் கடைகள்லாம் பண்ணிட்டு இந்த சாலைகள் முதலாவது கடைக்கப்பட்டு
நம்முடைய எல்லாருமே முயற்சிக்கிறாங்க. ஒவ்வொரு நாட்டுக்குள்ள ஒரு கடிவழி கட்டணும். ஆண்கள் பெண்கள் இன்றைக்கு 1 லட்சம் பேருக்கு மேலாக தினசரி கொடுக்கிறாங்க போறாங்க. ஆனால் கடிவழி கிடையாது. பல ஆண்டுகளாக எனக்கு 40 ஆண்டுகளுக்கு மேலாக 50 ஆண்டுகளுக்கு மேலாக நான் முயற்சி எடுக்கப்பட்டு அந்த முயற்சி தோல்வியில் முடிச்சிருக்கிறது. என்ன காரணம்னா கடிவழி கட்டணும் சின்ன இடம் கூட கிடையாது. தனியார் நேரத்தை கேட்டெல்லாம் மாற்றலாம். அதான் எடுக்காத முயற்சி கிடையாது. நிறைய பேர் தெரியாது. நிறைய பேர் அப்படி இருக்கிற போது இன்றைக்கு என்ன செய்யலாம் நான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட பிறகு அந்த மேம்பாலத்துக்கு கீழே அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெடுஞ்சாலைத்துறைக்கு அனுமதி கேட்டு அடுத்தவங்க அதுக்கு அனுமதி வந்து 3 வருஷம் எனக்கே 3 வருஷம் அதுக்கு சுற்றி தெரிந்து எப்படி அனுமதி வாங்கி அதற்கான இன்னைக்கு தட்டுலாட்டு என்னுடைய தொகுதி மேம்பாட்டு இருந்து சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டில் கடிவரை கட்டுகிற படி படி துவைகள் இதெல்லாம் போட்டு படி துவைகள் ஒரு 3 மாசத்துல குடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு 50 ஆண்டுகள் இன்னைக்கு எல்லோருமே எதிர்பார்த்த ஒரு சின்ன வேலை இந்த கடிவரை கட்டுற வேலை இன்னைக்கு 3 மாசத்துல முடிகிறது பார்க்கிற போது உள்ளபடி எனக்கு மனம் சந்தோஷமா இருக்கு. நான் எத்தனையோ பணிகளை இந்த தொகுதியில நான் செஞ்சிருக்கேன். ஆனால் எல்லாத்துமே சிறப்பான பணி மக்கள் எல்லாம் எதிர்பார்த்து இதுவரை நடக்காத ஒரு பணி. ஒரு குறைஞ்ச ஒரு 25 லட்சம் என்பது ஒரு சாதாரண தனிமான லட்சியம். அந்த தொகையில இன்னைக்கு அந்த பணி முடிகிறது என்று பார்க்கிற போது உடனடியே மனப்பூர்வமாக பெரியார்களே இந்த மகிழ்ச்சி இருக்கிறது. நம்முடைய போர் பகுதிவாழ்வுகளும் தாராளமாக சுற்றி இருக்கிற எல்லா பகுதிவாழ்வுகளும் இன்னைக்கு மகிழ்ச்சி இருக்கிறார்கள் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் அதே போன்று இன்னைக்கு நம்முடைய ராமச்சந்திரா மருத்துவமனையில் சமீபத்தில் 1 மாசத்துக்கு முன்னால நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு ஒரு பூங்காவை திறந்து வச்சார். நம்முடைய பகுதியில் ஒரு பூங்கா சார் எந்த பூங்கான்னு சொன்னால் ராமச்சந்திரா மருத்துவமனையில் இருக்கிற ஒரு 16 ஏக்கர் OSR லேண்ட். அந்த நிர்வாகம் வந்து 16 ஏக்கர் லேண்ட் 2 வருஷம் அவங்களே வச்சுருக்காங்க. இப்படி ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு கடந்த 10 ஆண்டு காலத்தில் அதிமுக ஆட்சி காலத்தில் உதவி செய்யாதனால ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அதற்கான பெருமுயற்சிகள் எடுத்து அவரிடத்தில் பேசி படிப்படியாக பேசி அவரிடம் ஓரளவு ஒத்து வராத நிலையில் கூட அரசாங்கம் அதை எடுக்க வேண்டும் என்று தேர்ந்தெடுக்கப்பட்டு சென்னை பெருநகர வளர்ச்சி நிதியிலிருந்து வழிகேல் கால்பொடி செலவிலே வழிகேல் கால்பொடி அந்த செலவில 16 ஏக்கர் இன்னைக்கு பசுமை ஈரநிலை பூங்கா இன்றைக்கு கட்டுமான பணிகள் முடிக்கப்பட்டு இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அமைத்திருக்கிறார்கள். 1 மாசத்தினால காணொலி காட்சி வாயிலாக திறக்கப்பட்டு இன்னைக்கு 19,000 மக்கள் மனசில் இந்த மாதிரி ஒரு பூங்கா இன்னைக்கு நம்முடைய போர் பகுதியில் இன்னைக்கு அமைந்திருக்கிறது சொன்னால் அது திராவிட மாடல் அரசு நம்முடைய முதலமைச்சருடைய கருணையினால் இன்னைக்கு அவருடைய பார்வையினால் இன்னைக்கு இதெல்லாம் சாதனைகளாக நடந்திருக்கிறதை தெரிவித்து நான் நடைபெற்றிருக்கிறேன். இது போல எத்தனையோ சாதனைகள் நம்முடைய தொகுதியில் தொடர்ந்து நடந்திருக்கிறது. அதை பேச நிறைய பொதுவாகவே இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிற சாந்திராமன் அவர்கள் இன்னும் பல நிலைகளிலே இன்னும் நிறைய சாதனைகளை இந்த வாழ்க்கையில் படைக்க வேண்டும் என்று நான் வாழ்த்தி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டுகிறேன். இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த ராமலிங்கம் பேர் சொல்லுவாங்க. ஆகவே ராமலிங்கம் அவர்களை நான் வாழ்த்தி வழங்குகிறேன். தன்மானம் காக்கும் கழகம், தாய்மொழி காக்கும் கழகம், தன்மானம் காக்கும் கழகம், உயிர் தாய்மொழி காக்கும் கழகம், அண்ணாவின் கொள்கை என்னாலும் வாழ அயராதுழைக்கும் கழகம். இது திராவிட முன்னேற்ற கழகம், நம் திராவிட முன்னேற்ற கழகம். தன்மானம் காக்கும் கழகம், தாய்மொழி காக்கும் கழகம், அண்ணாவின் கொள்கை என்னாலும் வாழ அயராதுழைக்கும் கழகம். இது திராவிட முன்னேற்ற கழகம், நம் திராவிட முன்னேற்ற கழகம். தன்மானம் காக்கும் கழகம்.
அமைத்த கழகம் அவர் அறிவால் உயர்ந்த கழகம் கண்ணான கலைஞர் கழகம் தம் கண்ணாக காக்கும் கழகம் அண்ணா அமைத்த கழகம் அவர் அறிவால் உயர்ந்த கழகம் கண்ணான கலைஞர் கழகம் தம் கண்ணாக காக்கும் கழகம் பொன்னான சேவையே பொன்னான சேவையின் நாட்டுக்கு இந்த பேராசிரியரின் கழகம் இது திராவிட முன்னேற்ற கழகம் நம் திராவிட முன்னேற்ற கழகம் தன்மானம் காக்கும் கழகம் உழைக்கும் தொழிலாளர் கழகம் ஏறுழுபவர் குழைத்திடும் கழகம் ஏழை எளியோரின் கழகம் அவர் ஏற்றத்து குழைத்திடும் கழகம் உழைக்கும் தொழிலாளர் கழகம் ஏறுழுபவர் குழைத்திடும் கழகம் ஏழை எளியோரின் கழகம் அவர் ஏற்றத்து குழைத்திடும் கழகம் பிழைக்க நினைக்காமலே பிழைக்க நினைக்காமல் பிறர்க்கு உழைப்பதை பெருமையாய் கருதும் கழகம் நம் திராவிட முன்னேற்ற கழகம் நம் திராவிட முன்னேற்ற கழகம் தன்மானம் காக்கும் கழகம் நல்லவர் போற்றிடும் கழகம் பகை நடுங்கிடச் செய்திடும் கழகம் வல்லவர் மிகுந்திடும் கழகம் கொடும் வஞ்சகர் வென்றிடும் கழகம் நல்லவர் போற்றிடும் கழகம் பகை நடுங்கிடச் செய்திடும் கழகம் வல்லவர் மிகுந்திடும் கழகம் கொடும் வஞ்சகர் வென்றிடும் கழகம் புல்லர்கள் தம்மையே புல்லர்கள் தம்மை பொடி பொடியாக்கி புழுதியாக செய்யும் கழகம் நம் திராவிட முன்னேற்ற கழகம் இது திராவிட முன்னேற்ற கழகம் தன்மானம் காக்கும் கழகம் தாய்மொழி காக்கும் கழகம் அண்ணாவின் கொள்கை என்னாலும் வாழ அயராதுழைக்கும் கழகம் இது திராவிட முன்னேற்ற கழகம் இது திராவிட முன்னேற்ற கழகம் இது திராவிட முன்னேற்ற கழகம் நம் திராவிட முன்னேற்ற கழகம் நம் திராவிட முன்னேற்ற கழகம் சென்னை மாநகராட்சியில் 153வது வார்டில் கோவூர் ராமகிருஷ்ணா நகரில் சமுதாய நலக்கூடம் புதுப்பிக்கப்பட்டு மாமன்ற உறுப்பினர் சாந்தி ராமலிங்கம் முன்னிலையில் நமது சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் காரம்பாக்கம் கணபதி அவர்களுடைய திருக்கரங்களால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் மண்டல குழு தலைவர் நலம்பூர் ராஜன் அவர்களும் கலந்து கொண்டார். மேலும் இதன் அருகில் மக்களுக்காக பயன்படும் வகையில் நியாய விலைக்கடை அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. இது நீண்ட நாள் கோரிக்கையாக நியாய விலைக்கடை கேட்டுக்கொண்டோம். இன்று இந்த ஆட்சியில் இதெல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நியாய விலைக்கடையும் இந்த சமுதாய நலக்குழுவும் மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்று நம்பி ராமகிருஷ்ணா நகர் குடியிருப்போர் நலச்சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். 153வது கட்டத்தில் ராமகிருஷ்ணா நகரில் இன்று மாலை சுமார் 6 மணி அளவில் சமுதாய நலக்கூடம் மதிப்புக்கு மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் திரு காரம்பாக்கம் கணபதி அவர்கள்
கிட்டத்தட்ட பொதுமக்கள் பெரும் கனவாக இருக்கு. இங்கே எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு சமுதாய நலத்திட்ட பாரம்பரிய தவறையும் கிடையாது. முதல் முறையாக நம்ம 150 வார்டு ஏற்படுத்தப்பட்ட சாந்தி ராமலிங்கம் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். அதேபோல் இன்னொரு பெரிய பிரச்சனை கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக இந்த பகுதியில் ரேஷன் கார்டு ஒரு பிரைவேட்டாக ஒரு வீட்டில் செயல்பட்டு இருக்குது. அதுக்கும் இன்றைக்கி அடிக்கல் நாட்டிருக்காங்க. தமிழக முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சர்களுக்கும் கழக நிர்வாகி அனைவருக்கும் பொருள் மக்கள் நல்வாழ்வு சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு முதலமைச்சர் வழிகாட்டுதலோடும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அண்ணன் அவர்கள் வழிகாட்டுதலோடும் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் மதிப்பிற்குரிய TR பாலு அண்ணன் அவர்கள் வழிகாட்டுதலோடும் மற்றும் மாவட்டம் மக்கள் நலவாழ்வுத்துறை அமைச்சர் மற்றும் சுகாதார அமைச்சருமான பாசமீது எங்களுடைய அண்ணன் சுப்பிரமணியன் அவர்கள் வழிகாட்டுதலோடும் மதுரவாயல் சட்டமன்ற உறுப்பினர் மக்கள் சேவகர் அண்ணன் கணபதி அண்ணன் வழிகாட்டுதலோடும் மண்டலம் 11 மண்டல குழு தலைவர் மதிப்புக்குரிய அண்ணன் ராஜன் அவர்கள் வழிகாட்டுதலோடும் எங்களுடைய மாநகராட்சி வணக்கத்துக்குரிய மேயர் பிரியா ராஜன் அவர்களும் வணக்கத்திற்குரிய துணை மேயர் மகேஷ் பாபு அண்ணன் அவர்களும் மற்றும் ஆணையர் மதிப்பிற்குரிய ஆணையர் அவர்களும் பணிக்குழு தலைவர் சிற்றரசு அவர்களுக்கும் இந்த நன்னாளில் நான் நன்றி கூறி எனது 153வது வார்டில் 3 வருஷமாக, அதாவது ADMK கேபிளில் இது சப்பாத்தி கூடமாக இருந்தது. கூடம் சமுதாய கூடம் நமது முதலமைச்சர் அவர்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது இது கட்டப்பட்டது. ADMK கேபிளில் இது சப்பாத்தி கூடமாக இருந்ததுனால உள்ளார நான் பார்த்தேன். தலைவர் பேர் கல்வெட்டில் இருந்துச்சு. இந்த சமுதாய கூட ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்துச்சு. மண்டல மாமன்றத்துலேயும் ஒர்க்ஸ் கமிட்டிலையும் நான் இதை பற்றி சொன்னேன். இதை ஃபோட்டோ எடுத்து பண்ண காமிச்சு அதுக்கப்புறம் ஒரு 50 லட்சம் மதிப்பீட்டில் இதை புதுப்பிச்சிருக்காங்க. இப்போ மேலும் எனது வார்டில் பல்நோக்கு கட்டடம் ஒன்று 30 லட்சம் பேரில் அறிவரசன் சாலை பண்ணைக்கு அடிக்கல் நாட்டு விழா அண்ணன் கணபதி அண்ணன் MLA அவர்கள் மதிப்புக்குரிய அண்ணன் அவர்கள் நடத்தி வைத்தார்கள். இதற்கு துணையாக மண்டல குழு தலைவர், ஜோனல் ஆஃபீஸர், அப்புறம் மற்ற அதிகாரிகளும் என் கூட இருந்து பணியாற்றி வருகிறார்கள். 153 மக்கள் சார்பில் எல்லோருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் திராவிட இயக்கத்தில் உள்ள அனைத்து சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் இந்த வேளையில் நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். மாண்புமிகு தமிழக முதல்வர், உலகமே போற்றக்கூடிய தமிழ் இனத்தின் தலைவருடைய ஆட்சியில், நல்ல ஆட்சியில், நமது உள்ளாட்சியில், நமது பெருநகர சென்னை மாநகராட்சி மண்டல 11 வார்டு 153இல் என்னுடைய மனைவி திருமதி சாந்தி ராமலிங்கம் கடந்த 3 ஆண்டு கால மக்கள் பணியில் அனைவரும் பாராட்டக்கூடிய வகையிலும் நமது மதுரவாயல் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர் வழிகாட்டுதலோடு மண்டல குழு தலைவர் நொலம்பூர்ராஜன் அவர்கள் உறுதுணையோடு பல்வேறு திட்டங்கள் நமது 153வது வார்டில் நிறைவேற்றப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த சமுதாய கூடம் கடந்த 2010-2011 இன்றைய மாண்புமிகு முதல்வர் அன்றைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தபோது இந்த சமுதாய கூடம் கட்டப்பட்டு பின்பு அதிமுக ஆட்சியில் இதை சப்பாத்தி கூடமாக்கி பாலடைஞ்சு கிடந்தது. இன்றைக்கு அதே மாண்புமிகு முதல்வர் இன்றைக்கு அவருடைய நல்லாட்சியில் இன்றைக்கு இந்த சமுதாய கூடம் கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பெருநகர மாநகராட்சி நிதியிலிருந்து பெறப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு இன்றைய தினம் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்று, அதே போல் மாமன்ற உறுப்பினர் திருமதி சாந்தி ராமலிங்கம் அவருடைய மாமன்ற உறுப்பினர் நிதி வளர்ச்சியிலிருந்து சுமார் 30 லட்சம் ரூபாயில் ஒரு பல்நோக்கு கட்டிடம் பொதுமக்கள் பயன்படும் வகையில் இது அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது.
இதற்கு உறுதுணையாக இருந்த அதிகாரிகள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கூறி, அதேபோல் நமது கழக நிர்வாகிகளும் நகர்நலச்சங்க நண்பர்களும் பொதுமக்களும் பெரும் ஆதரவோடு இந்த நிகழ்வு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் இந்த நிகழ்வு நடைபெற்றாலும் இதற்கு உறுதுணையாக இருந்து நமது மாண்புமிகு துணை முதல்வர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி பெற கடமைப்பட்டுள்ளேன். தொடர்ந்து நமது 153வது வார்டில் திருமதி சாந்தி மாமன்ற உறுப்பினர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு பணிக்குழு மாமன்ற கூட்டத்திலும் கோரிக்கை வைத்து திட்டங்கள் கடந்த 3 ஆண்டு காலங்கள் சுமார் 70 கோடி ரூபாய் அளவுக்கு இன்றைக்கு திட்டங்கள் நிறைவேற்றி சாலைகள் பல்வேறு பணிகள் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கு மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு மீண்டும் நன்றி கூறி, அதற்கு இன்றைக்கு சென்னை பெருநகர மாநகராட்சி மேயர் அவர்களுக்கும் துணை மேயர் அவர்களுக்கும் பணிக்குழு தலைவர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனைவி திருமதி சாந்தி ராமலிங்கம் மாமன்ற உறுப்பினர் சார்பாக கோடான கோடிய நன்றியை பொதுமக்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.